கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று கூட நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெம்டேஷன் ஆஃப் ஜீசஸ், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்டதை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். இப்ப இதுல ஆண்டவர் பிசாசின் மூலமாக 3 விதமான சோதனைகளாலே சோதிக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் வேறொரு கண்ணோட்டத்தில் இன்று நாம் தியானிக்க போகிறோம். அதில் முதலாம் சோதனை அதிகாரம், இரண்டாவது சோதனை விசுவாசம், மூன்றாவது சோதனை விக்கிரகம். இந்த 3 விதமான சோதனைகளை ஆண்டவர் எப்படி ஜெயித்தார் அப்படின்றதான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். இப்பொழுது கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்து அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அப்ப ஆண்டவர் 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பசி உண்டாகி, யாருக்கா இருந்தாலும் அந்த நேரத்துல 40 நாள் தண்ணி இல்லாம உணவு இல்லாம இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய உடம்பு டயர்ட்னஸ் ஆகி அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு உடம்பு வீக் ஆயிரும். அப்ப அந்த நேரத்துல அதாவது அவர் வீக்காய் இருக்கிற நேரத்துல கரெக்டா சோதனைக்காரன் வருகிறான். சோதனைக்காரன் என்ன சொல்லுகிறான் என்றால், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்லி பிசாசு ஆண்டவருக்கு அந்த இடத்துல சொல்றான். அப்போ இதுல நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு டெம்டேஷன் வேர்டு இருக்கு, அதாவது சோதனைக்குரிய வார்த்தை இருக்கிறது. அது என்னவென்றால், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால். அப்போ அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க கடவுளா இருந்தீங்க அப்படின்னா இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிசாசு சொல்றான். அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாய் சொல்லுகிறாரு. சரி, இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்டுக்கு நம்ம போயிட்டு வந்துருவோம். அதற்கு முன்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 100% தேவனாய் இருக்கிறார், 100% மனிதனாய் இருக்கிறார் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ அவர் வனாந்தரத்துல எப்படி நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னா, ஒரு மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து, அதாவது மனுஷகுமாரனாய் நின்று கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல பிசாசா நின்று கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பதாக பாத்தீங்க அப்படின்னா, பரலோகத்துல அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். அவரை கோடிக்கணக்கான தூதர்கள் அந்த இடத்துல ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பிசாசு பரலோகத்துல அவன் கீழே தள்ளப்படுவதற்கு முன்பதாக அவன் பரலோகத்துல எப்படிப்பட்டவனா இருந்தான் என்றால், அவன் ஒரு பிரதான தூதனாக, அதாவது தூதர்களுக்கெல்லாம் ஒரு தலைவனாக, ஒரு லூசிஃபராக, ஒளியின் தூதனாக அவன் நின்று கொண்டிருக்கிறான். ஒரு பயங்கர ஒரு அழகுள்ளவனாக, ஞானம் உள்ளவனாக, ஒரு பெரிய ஒரு வொர்ஷிப் லீடராக நின்று கொண்டிருக்கிறான். அப்ப இதுதான் இதற்கு முன்பதாக பரலோகத்தில் அவர்கள் இருந்த ஸ்தானங்கள். இப்பொழுது அவர்கள் இருவரும் இந்த பூமியில இப்ப எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். அதே மாதிரி அதாவது பரலோகத்தில் இருந்த பிரதான தூதன் இந்த இடத்துல பிசாசாய் மாறி நின்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது இவங்க 2 பேரும் நேருக்கு நேரா வனாந்தரத்துல சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு 30 வருஷம் ஆச்சு. அந்த நேரத்தில் வனாந்தரத்தில் இவர்கள் 2 பேரும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்துல தான் நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்லி, அதாவது பிசாசு என்ன செய்யறான் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வீக தன்மையும் அவருடைய வல்லமையும் அவருடைய அதிகாரத்தையும் அந்த இடத்துல வெளியே கொண்டு வருவதற்கு பிசாசு இந்த இடத்துல முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் தேவன் அந்த இடத்திலே தன்னுடைய தெய்வீக தன்மையை பயன்படுத்தாமல் அவர் மனுஷனாய் அந்த சோதனையை வார்த்தையினாலே பிசாசை அவர் ஜெயித்தார். சரி, இப்போ இந்த காட்சி மாறி இப்ப ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, ஆமா பிசாசே, நான் தேவனா இருக்காருன்னு சொல்லி எனக்கு தெரியும், இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்ற எனக்கு வல்லமை உண்டென்று உனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இதை சொல்லியிருக்கலாம். ஒருவேளை இந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்களா மாற்றி கூட பார், இந்த கல்லுகளை என்னால அப்பங்களா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவரோட பசியை கூட ஆற்றி இருக்கலாம். ஒருவேளை அவர் அந்த அற்புதத்தை அந்த இடத்துல செய்திருந்தார் அப்படின்னா அந்த இடத்துல பிசாசு ஜெயிச்சிருவான். எப்படி அப்படின்னா, அதாவது இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அந்த மனு குலங்களுக்கு எல்லா விதமான சோதனைகளும் மனிதனுக்கு நேரிடும். அந்த நேரத்துல மனுஷங்க எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, அவர் தேவனா இருக்கிறதுனால இந்த சோதனை எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தாரு, நாங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருக்கிறோம், எங்களால எப்படி இந்த சோதனையை மேற்கொள்ள முடியும், எங்களால எப்படி இந்த சோதனையை ஜெயிக்க முடியும், சகிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதாவது மனுஷங்கள்லாம் சொல்லிடுவாங்க. அதனாலதான் இந்த இடத்துல அதற்கு பிசாசுக்கு இடம் கொடாமல் தேவன் இந்த இடத்துல அவர் மனுஷனாய் நின்று அவர் தேவனுடைய வார்த்தையினாலே பிசாசை ஜெயித்தார். நமக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு பொறுப்போ, ஒரு பதவியோ, ஒரு அதிகாரமோ
கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நாம் அந்த நேரத்தில் நாம் அதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை நம்ம டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல படிச்சவங்களா இருக்கலாம், இல்ல பணக்காரர்களா இருக்கலாம், இல்ல திறமை உள்ளவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு குடும்ப தலைவனா தலைவியா இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பொறுப்பு, அதிகாரம், ஒரு பதவி கண்டிப்பாக கட்டாயமாக இருக்கும். அந்த நேரத்துல நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் அப்படின்றதான் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரமா இருக்கிறது. ஒருவேளை அதை வைத்து நாம் துஷ்பிரயோகம் பண்ணுகிறோமா இல்லையா, அந்த இடத்தில் பெருமை கொள்ளுகிறோமா இல்லையா, அந்த இடத்தில் நாம் தாழ்மையாக இருக்கிறோமா அப்படின்றதை நாம் சிந்தித்து எச்சரிக்கையோடு நாம் அந்த சோதனையிலே ஜெயிக்கிறவர்களாக நாம் இந்த குறிப்பிட்ட விஷயத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடும் தேவனுடைய வார்த்தையினாலே ஜெயிக்கிறவர்களாய் தேவன் இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து இரண்டாவது சோதனை என்னவென்றால், நாம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பருகின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்ப இந்த இடத்துல பிசாசு வந்து எதை சோதிக்கிறான் அப்படின்னா, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை வந்து சோதிக்கிறான். அது மட்டும் இல்லாம தேவனையே சோதித்து பார்க்கிற ஒரு சோதனை ஒன்று கொடுக்கிறான். ஆனாலும் அந்த இடத்துல தேவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. தவிர நான் வந்து தேவனுடைய குமாரன் தான், நான் கீழே குதிச்சா என்னை கொண்டு போக தேவதூதர்கள் கட்டாயம் வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பிசாசோட வாக்குவாதம் பண்ணாம, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி பிசாசுக்கும் அவர் உனக்கும் தேவன் தான் அப்படின்றத நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லி பிசாசுக்கும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களும் பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்களா, தேவன் வந்து நிறைய முறை பரீட்சை பார்த்துருக்கிறாங்களாம். அதாவது தண்ணீருக்காக வந்து தேவனை முறுமுறுத்திருக்கிறாங்க, தேவன் வந்து எங்க கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி அவிசுவாசமா இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உணவுக்காக, அதாவது மன்னாவுக்காக வந்து தேவனை வந்து முறுமுறுத்திருக்கிறாங்க. நாங்க வந்து எகிப்துல வந்து நாங்க எப்படி இருந்தோம், நாங்க வந்து எகிப்துல வந்து மாம்செல்லாம் சாப்பிட்டோமே, இங்க வந்து எங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேவனை வந்து முறுமுறுத்தாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நாம எந்த இடத்துல இருக்கலாம், இல்லை எந்த சூழ்நிலையிலும் இருக்கலாம், ஆனா நாம வந்து தேவனை வந்து முறுமுறுக்காதவர்களா இருக்க வேண்டும். நமக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து நம்ம சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தணுமே தவிர, அவங்க இதை வச்சிருக்கிறாங்களே, இதற்கு முன்னாடி நான் வந்து எப்படி இருந்தேன், நான் எந்த மாதிரியான சாப்பாடை வந்து சாப்பிட்டு இருக்கிறேன், ஆனா இப்ப அந்த மாதிரி இல்லையே, இதற்கு முன்னாடி நான் வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தேன் அப்படின்னு சொல்லி தேவனை வந்து கஷ்டப்படுத்தவர்களா இல்லாம, அப்ப நாம வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கண்ணீர் பாதையா இருக்கலாம், ஒரு நோயின் பாதையா இருக்கலாம், அதாவது படுத்த படுக்கையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் வந்து முறுமுறுக்காம அந்த இடத்துல ஆண்டவர் வந்து முறுமுறுக்கிற சோதனை வரும் பொழுது, உங்களுடைய விசுவாசத்துக்கு ஒரு சோதனை வரும் பொழுது நீங்க வந்து அந்த சோதனை பிசாசை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா, என் தேவனாகிய கர்த்தர் வந்து எனக்கு எல்லாமுமா இருக்கிறார், அவர் எனக்கு போதுமானவரா இருக்கிறார், அவரே என் கண்மலையும் என் கோட்டையும் என் கேடகமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட நீங்க அறிக்கை செய்து பிசாசை நீங்கள் துரத்தினால் நீங்கள் எளிமையாக இந்த சோதனையை நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தாரோ அதே மாதிரி நாமும் பரிசுத்த ஆவியினருடைய உதவினாலே இந்த சோதனையும் பிசாசையும் இயேசு கிறிஸ்து மனிதனாக இருந்து எப்படி ஜெயித்தாரோ அதே மாதிரி நாமும் ஆண்டவருடைய பிள்ளையாகிய நாமும் ஜெயிக்கிறவர்களா இருப்போமாக. இப்ப அடுத்ததாக ஆண்டவருடைய மூன்றாவது சோதனை என்னவென்றால், மத்தேயு 4வது அதிகாரத்திலிருந்து 8வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ பிசாசான வந்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறான் அப்படின்னா, அவரை உயர்ந்த மலையின் மேல வந்து கொண்டு போய் இந்த சகல ராஜ்யங்களையும் காமித்து, இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு தாரேன், ஆனா நீங்க வந்து என்னை சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொண்டால் இதெல்லாம் நான் உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்றான். அப்ப ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவன் ஒருவரை பணிந்து கொண்டு அவருக்கே ஆராதனை செய்வாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து பிசாசை பார்த்து அந்த இடத்துல கோபமாய் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாரு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகமும் இந்த அண்ட சராசரங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கென்றே வந்து அவர் மூலமா எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டதா இருக்கிறது. இப்போ பிசாசு என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க என்னை வணங்கினா இதெல்லாம் உங்களுக்கே தாரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்டே போய் அந்த இடத்துல வந்து சொல்றார். அப்பமும் ஆண்டவர் வந்து இதெல்லாம் ஏங்குள்ளது, இதெல்லாம் படைச்சதே நான் தான்டா, நீ வந்து எனக்கே இதை நீ தருவியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாம, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல வந்து பிசாசை பார்த்து சொல்லுகிறார்.
அதே போலதான் பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பிசாசை தன்னை விக்கிரகமாக்கி தேவனை அவனை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னது போல, நாம் இன்று எதை விக்கிரகமாய் வைத்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய படிப்பையா, பொருளையா, அல்லது நம்ம தங்கத்தை சேஃப்டியா வச்சிருக்கிறோம், பின்னாடி நமக்கு இது உதவும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நம்பிக்கை விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைக்காம ஒரு தங்கத்தை விக்கிரகமா வச்சிருக்கிறோமா, பணத்தை விக்கிரகமா வச்சிருக்கிறோமா, படிப்பை விக்கிரகமா வச்சிருக்கிறோமா, இல்லைன்னா நமக்கு எது இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய பெற்றோர் எப்படியாவது நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்களை விக்கிரகமா வச்சிருக்கிறோமா, அல்லது மொபைலை விக்கிரகமா வச்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நாம் எதை விக்கிரகமாய் வைத்திருந்தாலும் அது ஒரு பயங்கரமான ஒரு விக்கிரக ஆராதனை இருக்கிறது. அப்படி என்றால் நாம் நம்மளுடைய தேவன் மேல் விசுவாசம் அல்லாமல் பிசாசின் வலையிலேயும் பிசாசின் சோதனையிலேயுமே நாம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதே உண்மையாயிருக்கிறது. அப்படி என்றால் நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல பிசாசை ஜெயிக்கிறவர்களாயும் சோதனையை ஜெயிக்கிறவர்களாயும் சகிக்கிறவர்களாயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் இருக்க முடியும் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளையாகிய நம்மாலும் நிச்சயமாக சோதனையை ஜெயிக்க முடியும், சகிக்க முடியும். சோதனையை சகிக்கிற மனுஷனே பாக்கியவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.